ஹலோ எவ்ரிவன், சாரி நான் லேட்டாக தான் இதை அப்லோட் பண்ணுறோம். தீபாவளிக்கே செஞ்சது தான். தீபாவளி முந்தின நாள் நைட்டு ஜாங்கிரி முறுக்கு ரெண்டையும் பண்ணிவிட்டு தீபாவளி அன்னைக்கு வந்துட்டு வடை, உளுத்த வடை, பருப்பு வடை, அப்புறம் சுசியம், பஜ்ஜி இதெல்லாம் பண்ணிக்கலாம். இட்லி வச்சுட்டு காலையில் எல்லாம் பண்ணிக்கலான்ட்டு தான் யோசனையில் இருந்தோம். அதனால் இதை எடுத்ததை அப்லோட் பண்ண மறந்துட்டு சாரி. உளுந்து ஊற வச்சு நான் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு உளுந்து இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து ஜாங்கிரிக்கு ஒரு கிளாஸ் உருட்டு உளுந்து எடுத்து ஊற வச்சாச்சு. ஊற வச்சு ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சி. 3/4 மணி நேரம் சொன்னாங்க, எக்ஸ்ட்ரா 1/4 மணி நேரம் ஆகிடுச்சி. 1 ஹவர் ஆகிடுச்சி. இதை நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். நான் மிக்சியில் தான் அரைச்சேன். கிரைண்டரில் அரைக்கணும்னு சொன்னாங்க, பட் என்கிட்ட கிரைண்டர் இல்லாதனால மிக்சியில் தான் அரைச்சேன். சைடில் வாழைக்காய், நாளைக்கு பஜ்ஜி செய்கிறதுக்காக வாழைக்காய் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அதையும் வச்சுருக்கேன். வெந்நி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்குமே கோல்டுன்றதுனால இன்னுமே சரியாகலை யாருக்குமே. எல்லாம் எடுத்தாச்சு, அரைச்சாச்சு. அரைச்சி அதை ரெடி பண்ணதை காட்டல. இப்போ புளிகிறதை மட்டும் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் கைஸ். என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம எந்த டம்ளருக்கு உளுத்து எடுக்கிறோமோ அதே டம்ளர் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். அப்படின்னா தான் இந்த ப்ராப்பர் ஜாங்கிரி வந்து வருது. நான் என்ன நினச்சிட்டேன், நான் பார்த்ததில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி காட்டியிருந்தாங்க. அப்போ நான் ஓகே, கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சமாக, எப்போதும் நம்ம சிக்கன்லாம் பொரிக்கும் போது போட லைட்டாக மேலே தூற்றோம்னா அதே மாதிரி தூற்றிட்டு, அரிசி மாவும் சேம் அதே மாதிரி லைட்டாக தூற்றிட்டு விட்டுட்டேன். பட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்தாச்சுன்னா, எந்த கிளாஸோ கப்போ ஏதோ ஒன்றுக்கு எடுத்தாச்சுன்னா சேம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஜாங்கிரி வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு கடையில் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஷேப்பெல்லாம் கரெக்டாக வந்தாச்சு. ஆனால் ஆயிலில் பொரித்து எடுக்கும்போது நல்லா ப்ளஃபியாக இருந்தது. வெளியே எடுத்து அந்த ஜீராக்கில் போட்டோன்னா இது ரொம்ப அந்த ஜாங்கிரியோட அந்த கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல, கடிச்சு சாப்பிடுவோம், அந்த மாதிரி இல்லாமல் வதக்குன்னு சப்பையாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா, மேபி நான் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் இருந்தாலும் என்ன மாதிரி யாராவது கொஞ்சம் பார்த்தது வரைக்கும் ஓகே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. இது வந்து சுசியத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த நாள் காலையில் தீபாவளி அன்னைக்கு கடலைப்பருப்பு நல்லா வேக வச்சு தேங்காய் எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்து துருவி எடுத்தோம். இது வந்து பருப்பு வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பருப்படைக்கு. இது வந்து உளுத்த வடைக்கு உளுந்து அரைச்சி வெங்காயம் எல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா கம்மி தானே, ஒன்று கடன்னு செஞ்சிடலான்ட்டு பால் அடுப்பில் வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு கொடுக்குறதுக்காக. அப்புறம் பஜ்ஜி நேரத்துக்கு பார்த்துருப்பீங்க, அதுக்கு பஜ்ஜி செய்கிறதுக்கு வளைக்காது. பால் ரெடி ஆனோடனே வேறு அவங்க அப்பாவுக்கும் பாப்பாவுக்கு பாலும் அவங்க அப்பாவுக்கு காஃபி கொடுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு மறுபடியும் வாங்க வடை செய்கிறதுக்கு போகலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பருப்பு வடை தட்டி போடலாம். வாங்க போட்டு நல்லா பருப்பு வடை செஞ்சு அதே சேம் டம்ளருக்கே தான் கைஸ் போட்டேன். அந்த உளுத்து காமிச்சல்லையே ஒரு டம்ளர், அதே டம்ளருக்கு தான் எல்லா ரேஷியோவுமே அதே தான். சுசியத்துக்கு பருப்பு ஊற போட்டதாகட்டும், அப்புறம் உளுத்த வடை, பருப்பு வடை எல்லாத்துக்குமே அதே கிளாஸ் தான் அளவு. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான். அதை கிளாஸ் போட்டால் எங்களுக்கு 8 வடை, மேக்ஸிமம் 10 வடை வரும். கொஞ்சம் சைஸு அட்ஜஸ்ட் பண்ணி போடணும். ரொம்ப பெருசாக போட்டாச்சுன்னா 8 வடை வரும். கொஞ்சம் நார்மல் நம்ம எப்போதும் கடையிலலாம் வாங்குகிற சைஸுக்கு போட்டாச்சுன்னா 10 வடை வரும். அதுதான் அந்த மெஷர்மெண்ட். நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு அதுதான் அந்த கிளாஸுக்கு தான் அளவு எடுத்து போடுவோம். சுசியம் எப்போவும் இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணது கிடையாது. இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் சுசியமுமே ட்ரை பண்ணுறேன். பட் சூப்பராக வந்தது கைஸ். இதுலேயே 1 by 1 பார்ப்பீங்க, தெரியும். பருப்படை முடித்தோடனே அடுத்து உளுத்த வடை முடித்தோடனே அடுத்து சுசியம் போடுவேன். அப்புறம் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மட்டன் குழம்பு வச்சேன், இட்லி வச்சோம். காலையிலைக்கு மட்டும் தான் குழம்பு வச்சேன். மதியத்துக்கு அப்புறமா ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க அப்பா 1 கிலோ நாங்கள் யாரும் நான் சாப்பிட மாட்டேன், பாப்பாவும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அவங்க அப்பா மட்டும்தான். அதனால கொஞ்சம் எடுத்து தனியாக குழம்பு வச்சுட்டா குழம்பு மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா திட்டினாங்க. அதனால் குழம்பு வச்சு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணுன்ட்டு குழம்பு வச்சேன். இன்னொன்று வந்து மட்டன் நல்லா பீஸாக எடுத்துகிட்டு அது நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வச்சாச்சு.
அப்புறம் சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க, அதை நல்லா பொரிச்சு 65 அது மதியம் எடுக்கலை, விலாக் எடுக்கலை, சாரி. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியலை, 2 நாளாக ஃபீவர். தீபாவளிக்கு முந்தின நாள் வரைக்கும் நாட் வெல், எந்த பிளானுமே இல்லை. தீபாவளி அன்னைக்கு ஓகே நம்ம வடை மட்டும் செஞ்சு முடிச்சுக்கலாம், எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது நினச்சேன். பட்டு முந்தின நாள் கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால முறுக்கு செஞ்சேன். அந்த முறுக்கு வீடியோ எடுக்கலை, சாரி கைஸ். அதுவுமே யூடியூப் பார்த்துட்டு தான் செஞ்சேன். இன்னுமே கோல்டுலாம் சரியாகலை. இந்த விலாகர் போடுறதுக்கு நெக்ஸ்ட் டே போடலான்னா நெக்ஸ்ட் டேயும் முடியலை. அடுத்த நாள் சஷ்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வீடெல்லாம் கழுவி சஷ்டி விரதம் நான் மட்டும்தான், அவங்க அப்பாலாம் இருக்கல. அவங்க வந்து கடைசி நாள் சூரசம்காரம் நடக்கும் இல்லையா, அன்றைக்கி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் மட்டும்தான். அதனால் பாப்பா அவங்க அப்பாவுக்கு மட்டும் சாப்பாடு ரெடி பண்ணுறது. இப்போ லேட்டாக தான் ஆகிடுச்சு, சாரி. வீடியோ இவ்வளோ லென்த் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துலாம் பண்ணது கிடையாது. அது என்ன இருந்ததோ அதை அப்படியே போடுவோம். ஏதாவது மிஸ்டேக்காக ஏதாவது செஞ்சு சாரி கைஸ். அந்த சுசியம் பண்ண அது வந்து கொஞ்சம் கெட்டி ஆகணுன்றதுக்காக அந்த பருப்பு வேக வச்சதை சைடில் வச்சுருக்கேன். அது முடிச்சாச்சு. இப்போ உளுத்த வடை, பருப்படை முடிச்சாச்சு, எடுத்தாச்சு. இப்போ உளுத்த வடை போட போகிறேன். உளுத்த வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுசியம் பண்ணணும். உளுந்த வடை எப்போவுமே ரொம்ப நல்லா வராது எனக்கு. இன்றைக்கி ஓகே, தீபாவளி அன்றைக்கி ஓகேவாக இருந்தது. இந்த மாதிரி கையில் எடுத்து போடணுன்னா அது கூட நிறைய அதையும் இதையும் ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணுவேன், ஏன்னா தண்ணி அரைச்சிடுவேன், இதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடும். அப்புறமா அரிசி மாவு சேர்த்து அதை கெட்டியாக்கி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். பட் தீபாவளி அன்றைக்கி ஓகே, எனக்கே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நம்ம தான் இப்படி அரைச்சி எடுத்துருக்கோமா அப்படின்ட்டு. நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். உளுத்தோட ஓகே. ஆனால் அன்றைக்கி எதுவுமே சாப்பிட்ற மூடு இல்லைன்றதை தாண்டி என்னன்னு சொல்லணுன்னா டேஸ்ட்டு தெரியல கைஸ். நல்லா ஃபீவர் அப்போ தான் ஓகேவாக இருந்து வெளியில் வந்துருந்துச்சு. கோல்டு சுத்தமாக இன்னும் க்யூர் ஆகலை. இப்போ வரைக்குமே ஸ்மெல்லும் தெரியல, டேஸ்ட்டும் தெரியல. நான் எப்படி வச்சேன், என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரில. அவங்க அப்பா ஓகே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பாப்பா கூட ஓகேவா நல்லா தான்மா இருக்குது அப்படின்னு சொன்னால். பட் எனக்கு எந்த டேஸ்ட்டுமே தெரியல கைஸ். உப்பு தெரில, உரப்பு இருக்கான்னு தெரில, ஒன்றுமே தெரில. பாப்பா சாப்பிட்டுட்டு உரைக்குது, மம்மி காரம் காரம் காரன்ட்டு இருந்தா. எதுவுமே எனக்கு தெரியல. அவங்க அப்பாவும் காரம்தான்னாங்க. எனக்கு ஆனால் ஒன்றுமே தெரில, காரமாக இருக்கிற மாதிரியே தெரில, ஃபீல் ஆகலை. ஏன்னா ஒருவேளை அந்த டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, அந்த கோல்டு ஃபீவர் எல்லாம் இருந்தனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. அப்படி இருந்தும் நான் தீபாவளி அன்றைக்கி ரொம்பலாம் எண்ணெய் வைக்கல. எப்போதும் நம்ம நார்மலாக தலைக்கு எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, குளிச்சுலாம் மட்டும் அது மாதிரி லைட்டாக மட்டும் தேய்ச்சிட்டு எங்கள் பேருக்கு எண்ணெய் வைக்கணுமே சாஸ்திரத்துக்கு வச்சோம். எல்லோரும் 3 பேருமே அப்படி தான். அவங்க அப்பா வேணால் எங்கள் பாப்பாவுக்கு நல்லெண்ணெய் தேய்ப்புமான்னு கேட்டாங்க. வேண்டாம் குளிர் டைம் வேறு வேண்டான்னு நான் சொன்னேன். உடனே அவங்க அப்பா நல்லெண்ணெய் தானே தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னாங்க. வேண்டாம், அது ஆல்ரெடி எல்லாருக்குமே கோல்டு ஃபீவரு, வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு வேறு கொஞ்சம் இடையில 2 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அவங்க அப்பா கொஞ்சம் நிறைய சாஸ்திரம்லாம் பார்ப்பாங்க. நமக்கு அப்படிலாம் இல்லை. நம்ம எப்படி நினச்சி நம்ம இது பண்ணுறோமோ அதுதான்ட்டு நான் மனசில் நினச்சிப்பேன். சுசியம் ரெடி ஆகிடுச்சு, ஆறிடுச்சு. அந்த பருப்பு எல்லாம் நான் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, தேங்காய் நல்லா துருவி போட்டு நெய்யில் வறுத்து இந்த நம்ம வேக வச்சுருக்க பருப்பு நல்லா மசித்து அது கூட ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு மண்டவெல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா திரட்டணும். திக்கான கரைச்சதும் அது ஆறினோடனே உருண்டை பிடிச்சி சுசி எடுக்க வேண்டியது, அவ்வளோதான். இதுதான் கைஸ் நம்ம வீட்டில் இந்த தீபாவளிக்கு பண்ணது. நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்குள்ளே கொஞ்சம் இடையில கேப்பை ஃபில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் இடையில பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு செஞ்சு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். அந்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது. சின்ன வயசுலேயுமே அம்மா இல்லாதனால அப்பா வந்து கடையில் வாங்கி தான் எங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் தீபாவளிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இங்கே என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான், அதுவும் ஹஸ்பண்டோட ராஜஸ்தான் போனதுக்கப்புறம் தான் நானாக நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தேன், யூடியூப் பார்த்துட்டு அந்த மாதிரி. மற்றபடி செய்வாங்கன்னா நார்மலாக ஒரு எப்போதும் போல் வடை செய்கிறோம்ல, அது மட்டும்தான். இந்த மாதிரி ஏதாவது ஜாங்கிரி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இப்போ தான் சும்மா ட்ரை பண்ணலாமேன்னு ட்ரை பண்ணேன். பட் ஓகேவாக இருந்துச்சு எனக்கு. இட்லி இப்போ இட்லி வச்சுருக்கேன். இது வந்து இதுக்கு எடுத்திருக்கேன், பஜ்ஜிக்கு கடலை மாவு மைதா கரைச்செல்லாம் முடிச்சாச்சா. இது வந்து பஜ்ஜி பண்ணுறதுக்காக மாவு எடுத்து வச்சேன்னு. ஆனால் அதுக்குள்ளே
வேறு வேறு வேலை இருந்தனால இது பண்ணியாச்சு. கீழே எல்லாம் திங்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்கு, அதை கூட எடுக்கல. அதையெல்லாம் விட நேற்று அப்படி கொஞ்சோண்டு இது போட்டுட்டு ஈவினிங் ஆகிடுச்சி. பாப்பா தான் விளக்கெலாம் பற்ற வைக்க போகிறேன்னு ஆசைப்பட்டா. ஓகே பண்ணு பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு. வேண்டான்னு சொன்னேன், ஆனால் ரொம்ப அடம் பிடிச்சா. எப்போவுமே நானும் பண்ண மாட்டேன்றேன், நீயே பண்ணுறேன்னா ஓகே. மார்னிங் எல்லாம் வீடியோலாம் அவங்க அப்பா ஃபோனில் தான் எடுத்தாங்க. பட்டாசு போட்டது எல்லாமே என் ஃபோனில் எடுக்கல. நான் கொஞ்சம் வேலை இருந்தனால உள்ளே இருந்தேன். அவங்க 2 பேரும் தான் வெடிலாம் வெடித்தாங்க. நானும் வெடித்தேன், கொஞ்சம் வெடித்தேன். அவங்க அப்பா திட்டு போய் வெடிப்போம் அப்படின்னாங்க. அது அணைஞ்சிருச்சு. உடனே அவளுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அம்மா நான் காட்டும்போது அணைஞ்சிருச்சுமா அப்படின்னா. அங்கெல்லாம் காட்டும்போது வானிலை இங்கே வந்து அது கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றுனனால அது அணைஞ்சிருச்சு. அம்மா கற்பூரம் அணைஞ்சிருச்சு அப்படின்னா. சரி வச்சுட்டு போமா அப்படின்னு. வெடி வெடிக்க உங்கள் அப்பா கூப்பிட்டாங்கன்னு வெளியே போயாச்சு. வெடி வெடிக்க ரொம்ப பயந்து தாங்க வெடிக்க பற்றும் மேலே பற்றும் அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறா. அவங்க அப்பா பயப்படாதுன்னு திட்டிகிட்டே இருந்தார். திட்டல சொன்னார், இப்படி பயந்துகிட்டே இருந்தானே நீ எப்படி இது பண்ணுவ பாப்பா, நீ தானே வெடிலாம் கேட்ட. ஒரே வெடி வாங்குறதுக்கு தீபாவளிக்கு முந்தின நாள் சாட்டர்டே ரொம்ப பாடாப்படுத்தி எடுத்துட்டா. பட்டாசு வாங்கணும். அவளுக்கு எங்கள் கண்ணில் பட்டுருமோன்னு பயம். நான் வெடிக்கலை, நான் வேணாம். அவங்க அப்பா தான் அப்புறம் தான் ஏற்ற வீட்டில் ஒரு குட்டி பையன் வெடித்தான். அவனை காட்டி அப்புறம் பாரு அவன்லாம் வெடிக்கிறான் பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள் பயம். அவளுக்கு ஒரே கையில் பட்டுரும் ஒரே பயம். பட்டுரும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அவங்க அப்பா படாது, அப்பா இருக்கல பிடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சாங்க. அது ஒன்று வச்சோடனே அவளுக்கு இதாக ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே நம்ம வச்சிட்டோம், இப்போ வச்சிட்டோம்ல போதுமா அப்படின்னா. இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை தான் வச்சுட்டே இருந்தார். கொஞ்சம் பயம்தான் அவளுக்கு. கொஞ்சம் இல்லை நிறைய நெருப்பு பட்டுரும். ஏற்கனவே சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப பயப்படுவாள். நெருப்பு பட்டுரும்பா, கீழே விழுந்தாலும் ரொம்ப அப்படி ஓடி போய் அவளாக ஓடி விளையாடும் போது விழுந்தாலும் ஒன்றும் பயப்பட மாட்டாள். நம்ம வண்டியில் இருக்கும்போது கொஞ்சம் சடனாக பிரேக் போட்டாலோ வேறு ஏதாவது செஞ்சாலும் கொஞ்சம் பயப்படுவாள். அவ்வளோதான் கைஸ், இனிமேல் எல்லாம் அவங்க வெடிக்கிறது தான். தேங்க்யூ.